கழுவுதல் பொதுவாக ஒரு பொருளையோ அல்லது நம்மையோ வெளிப்படையாக சுத்தப்படுத்த உபயோகிக்கப்படும் ஒரு வார்த்தை. அது இருவேறு காலகட்டங்களில் இருவேறு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது. கழுவுதல் குறித்து இன்று சற்று சிந்திக்க போகிறோம். சிறு வார்த்தை தான், ஆனால் அர்த்தம் மிக பெரியது. ஒருவேளை இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்க வந்திருப்பது தற்செயல் அல்ல, தெய்வ செயல். நித்தம் அதிகாலையில் கர்த்தர் முகம் தேடுவேன், சத்தியத்தை பாடுவேன் தினம் தோறுமே. தாழ்மையுடன் தாழ்பணிந்தே வேண்டுகிறேன் ராஜராஜனே. பணிந்தே வேண்டுகிறேன் ராஜராஜனே. நித்தம் அதிகாலையில் கர்த்தர் முகம் தேடுவேன், சத்தியத்தை பாடுவேன் தினம் தோறுமே, தினம் தோறுமே. என்னுள்ளில் வாழும் தேவா, என் நாவில் நீரே தேவா. துதிக்க துதிக்க நாளும் ஞானம் எனக்கு வேணும். என்னுள்ளில் வாழும் தேவா, என் நாவில் நீரே தேவா. துதிக்க துதிக்க நாளும் ஞானம் எனக்கு வேணும். கிருபையினால் மகிழ்ந்திடுவேன், உம் மகிமையினால் வளர்ந்திடுவேன். கிருபையினால் மகிழ்ந்திடுவேன், உம் மகிமையினால் வளர்ந்திடுவேன். நித்தம் அதிகாலையில் கர்த்தர் முகம் தேடுவேன், சத்தியத்தை பாடுவேன் தினம் தோறுமே. தாழ்மையுடன் தாழ்பணிந்தே வேண்டுகிறேன் ராஜராஜனே. நித்தம் அதிகாலையில் கர்த்தர் முகம் தேடுவேன், சத்தியத்தை பாடுவேன் தினம் தோறுமே, தினம் தோறுமே. எங்களுக்கு மிகவும் அருமையான வேதாராய்ச்சி நேயர்களே, தொடர்ந்து இத்தனை மாதங்களாக இத்தனை வருடங்களாக வேத வசனத்திலே வளரும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் யாத்ராமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். யாத்ராமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். இது வழிபாட்டிற்கான இரண்டாவது தகுதியாகும். அவர்கள் மீட்கப்பட போவதால் அவர்களுக்குள் எந்த ஒரு கொள்ளை நோயும் வராது. அவர்கள் வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்பட்டு மீட்கப்பட வேண்டும். வெள்ளி என்பது மீட்பின் உலோகமாகவும் மீட்பின் அடையாளமாகவும் இருக்கிறது. வழிபட்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மீட்கப்பட்டிருக்க வேண்டும். இன்று நாம் பொது வழிபாடு என்பதை பற்றி அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அப்படி ஒன்று கிடையாது. மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே உண்மையாக வழிபட முடியும். அதே சமயம் மீட்பை பெற விரும்பும் யார் ஒருவருக்கும் அதற்கான வழி எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. வழிபடுகிறவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் தூய்மைப்படுத்தப்படவும் வேண்டும். அது நம்மை கழுவும் தொட்டிக்கு கூட்டி செல்கிறது.
இந்த கழுவும் தொட்டியும் வெண்கல பலிபீடமும் வெளிப்பிரகாரத்திலே அமைந்துள்ளன. மேலும் இவை வெண்கலத்தால் செய்யப்பட்டவைகள் ஆகும். இங்கேதான் கடவுள் பாவத்தை பற்றிய கேள்விக்கு முடிவு கட்டுகிறார் மற்றும் நமது பாவங்களை கையாளுகிறார். இந்த வெண்கல கழுவும் தொட்டியிலே தான் கடவுள் பரிசுத்தவான்களின் பாவங்களை கையாளுகிறார். பரிசுத்தவான்களும் சில நேரங்களிலே பாவம் செய்கிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும் வான தூதர்கள் போல தவறே செய்யாதவர்கள் என்ற கருத்து முற்றிலும் உண்மையானது அல்ல. இதை பற்றி பெயர் தெரியாத கவிஞர் ஒருவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள். விண்ணகத்தில் புனிதரோடு அன்பு மயமாய் வாழ்வதென்றால் அது ஒப்பற்ற மகிமையாம். ஆனால் மண்ணுலகத்தில் புனிதரோடு அனுதினமும் வாழ்வதென்றால் அதுவே வேறு ஒரு கதையாம். சரி, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை கவனியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். ஒரு ஆசாரியன் முதலில் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் பணிவிடை செய்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைய முடியாது. ஆசாரியர் வெளியே இருக்கும் பொழுது தீட்டுப்பட்டு விடுகிறார். நீங்கள் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கிருக்கும் வழிபாடு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்கு போதகர் சலிப்பூட்டுபவராக இருப்பது மட்டுமே காரணமாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு அழுக்கான பரிசுத்தவானாக கூட இருக்கலாம். சலிப்பூட்டும் ஒரு போதகரும் அழுக்கான ஒரு பரிசுத்தவானும் ஒன்றாக இணையும் பொழுது அந்த வழிபாடு நிச்சயமாகவே சுவாரஸ்யமாக இருக்காது. நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அழுக்காகி விடுகிறோம். எனவே நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளும் வரை நம்மால் கர்த்தரை உண்மையாய் வழிபட முடியாது. இதனால் தான் இயேசுவும் சீஷர்களின் பாதங்களை கழுவினார். அவர் இன்றும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அந்த கழுவும் தொட்டிக்கு செல்ல வேண்டும். ஆசாரியர்கள் செய்த முதல் காரியம் அதுதான். அவர்கள் வெண்கல பலிபீடத்திற்கு செல்வதாக இருந்தால் அதற்கு முன்னும் பின்னும் தங்களை கழுவி கொண்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்வதாக இருந்தால் உள்ளே நுழைவதற்கு முன்னும் வெளியே வந்த பிறகும் தங்களை கழுவி கொண்டார்கள். இந்த கழுவுதல் என்ற விஷயம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது என்றே நான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் இது எவ்வளவு முக்கியமானது என்றால், கழுவும் தொட்டியருகே ஒரு ஆசாரியர் மற்றொரு ஆசாரியரிடத்திலே நீங்கள் எத்தனை முறை இங்கே வந்தீர்கள் என்று கேட்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அதற்கு மற்றவர் ஏறக்குறைய 12 முறை என்று பதிலளிக்கலாம். அப்பொழுது முதல் ஆசாரியர், நான் 12 முறைக்கு மேலாக இங்கே வந்து விட்டேன், என் கைகளை பாருங்கள், இத்தனை முறை கழுவியதால் பாத்திரம் கழுவும் கைகளைப் போல சுருங்கி போய்விட்டன. கடவுள் ஏன் நம்மை இவ்வளவு அடிக்கடி செய்ய சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அப்பொழுது பின்னாலே நின்று கொண்டிருந்த ஆரோன் அவர்களிடத்திலே, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் கழுவ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளாத வரை உங்களால் அவரை வழிபடவோ அவருக்கு பணிவிடை செய்யவோ அல்லது அவருக்கு பயனுள்ளவர்களாகவோ இருக்கவும் முடியாது என்று கூறலாம். ஒரு அழுக்கான பரிசுத்தவான் கடவுளுக்கு உகந்த முறையிலே பணிவிடை செய்ய முடியும் என்ற கருத்து முற்றிலும் உண்மை அல்ல. அவ்வப்பொழுது யாராவது ஒரு மனிதர் ஏதேனும் ஒரு பாவத்திலே சிக்கிக்கொள்வதை பற்றி நீங்கள் கேள்விப்படும் பொழுது மக்கள், ஐயோ, கடவுளுக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து வரும் ஒருவருக்கு இப்படி எப்படி நடக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லையே என்று சொல்வார்கள். அந்த மனிதர் ஒரு போதகராகவோ அல்லது ஒரு சிறந்த கிறிஸ்தவ ஊழியக்காரராகவோ இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய ஊழியத்தை நீங்கள் சோதித்து பார்த்தால் அது வெறும் மரம், வைக்கோல் மற்றும் பதரை போன்றதுதான் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனத்திலே இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான்.
அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். கடவுளுடைய பார்வையிலே அந்த மனிதரின் பெரிய ஊழியம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. கடவுள் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். ஆசாரியர்கள் வெண்கல கழுவும் தொட்டியிலே தங்களை கழுவ வேண்டியது இருந்தது. நாமோ நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்து அவரிடத்திலே வர வேண்டும். 1 யோவான் 1:9 இவ்வாறு சொல்கிறது: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். இந்த வெண்கல கழுவும் தொட்டி நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலை படம் பிடித்து காட்டுகிறது. நாம் கடவுளுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமானால் முதலில் நம்மை கழுவ வேண்டும். நாம் கடவுளால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் நம்மை கழுவ வேண்டும். நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆடைகள் நறுமணமுள்ள தூபத்தை போல வாசம் வீச வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய சரீரங்களும் தூய்மையான தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். அந்த தூய்மையான தண்ணீர் என்பது கடவுளுடைய வார்த்தையான வேத புத்தகமே ஆகும். அந்த கழுவும் தொட்டி வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. பெண்கள் தங்களுடைய நன்கு மெருகூட்டப்பட்ட வெண்கல கண்ணாடிகளை கொண்டு வந்து அந்த தொட்டியை செய்ய கொடுத்தார்கள். அந்த காலத்திலே அவர்களிடத்திலே கண்ணாடிகள் இருக்கவில்லை. கண்ணாடிகள் முகத்தில் இருக்கும் அழுக்கை காட்டி கொடுக்கும். அதுவே அந்த கழுவும் தொட்டியின் நோக்கமாகவும் இருந்தது. கழுவும் தொட்டி ஆசாரியரை தூய்மைப்படுத்தியது. மேலும் இந்த கழுவும் தொட்டி கடவுளுடைய வார்த்தையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. பரிசுத்த வேதம் என்பது ஒரு கண்ணாடியை போன்றது. நாம் அதற்குள் உற்று பார்க்கும் பொழுது நம்முடைய பாவம் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதன் பிறகு நாம் அந்த பாவத்தை அறிக்கை செய்து தூய்மை அடைவது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் பாவங்களை பொது வெளியிலே அறிக்கை செய்ய வேண்டியதில்லை. தனிமையிலே இயேசு கிறிஸ்துவிடம் சென்றால் போதும். அந்த கழுவும் தொட்டி பரலோகத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தேவாலயத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே அந்த வாரத்திலே நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அழுக்காவதே இல்லை என்று என்னிடம் சொல்ல வேண்டாம். உங்கள் கண்கள் அழுக்காகின்றன, உங்கள் மனம் அழுக்காகிறது, உங்கள் கைகள் அழுக்காகின்றன, உங்கள் கால்களும் அழுக்காகின்றன. நீங்கள் நிச்சயமாக அழுக்காகி விடுகிறீர்கள். இன்று நம்முடைய தேவாலயங்களில் இருக்கும் பெரிய பிரச்சனைகளில் ஒன்று அங்கு ஆன்மீக உடல் துர்நாற்றம் அதிகமாக இருப்பதுதான். நாம் வழிபட செல்வதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஆராதனை வராத வரை கடவுள் நம் ஆராதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வராத வரை அவர் ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. யாத்திராகமம் 30:25 முதல் 27 வரை பாருங்கள். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. இன்று நமக்கான அபிஷேகம் என்ன? அது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமாகும். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு அபிஷேகம் அருளப்பட்டுள்ளது. அதனால்தான் இன்று பலருக்கு பைபிள் உண்மையானதாக மாறி வருகிறது. அதற்கு போதகரோ அல்லது பிரசங்கியாரோ காரணம் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆவியானவர் மட்டுமே உங்களை அபிஷேகம் செய்ய முடியும். நீங்கள் யாரிடமாவது சென்று உங்கள் மேல் எண்ணெய் ஊற்றும்படி கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் இப்பொழுதே தேவனிடத்தில் சென்று, தேவனே, உமது வார்த்தையை புரிந்து கொள்ள என் இருதயத்தையும் என் மனதையும் என் வாழ்க்கையையும் திறந்தருளும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். 1 யோவான் 2:20 என்ன சொல்கிறது? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். மேலும் 1 யோவான் 2:27 தொடர்ந்து இவ்வாறு கூறுகிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ள அவரோடு இணைந்து செயல்படும் போது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்கள் மனதையும் இருதயத்தையும் திறக்க முடியும். அவர் உங்கள் இருதயத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் இல்லையா? இன்று பல மக்கள் வாழ்க்கை என்றால் என்ன, நான் இன்று என்ன செய்ய வேண்டும், என் தேவைகளை நான் எப்படி வெளிப்படுத்துவது என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே,
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயங்களிலே நிஜமாக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது உண்மையான மகிழ்ச்சி உங்களுடையதாகும். கவனிங்கள், யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போளமும் குங்குலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சன்னதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. இவை அனைத்தும் சுத்தமான சாம்பிராணியுடன் கலக்கப்பட்டன. இது நீண்ட காலத்திற்கு முன்பே காணாமல் போன ஒரு இரகசிய சூத்திரமாகும். இந்த நறுமண பொருட்களின் கலவை ஒரு இனிமையான தூப வாசனையை கொடுத்தது. மேலும் இதைப்போல் வேறொன்றை உருவாக்கவோ அல்லது இதற்கு மாறாக வேற்று எதையும் பயன்படுத்தவோ கூடாது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார். இந்த சூத்திரத்தை யாரும் தங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. அதே போல போலியான எந்த ஒன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த தூப பீடம் ஜெபத்தையும் வழிபாட்டையும் குறிக்கிறது. இது நாம் நம்முடைய துதி, ஸ்தோத்திரம் மற்றும் விண்ணப்பங்களை செலுத்தும் இடமாயிருக்கிறது. மனிதனுடைய சுய இச்சைக்கு அல்லது இயற்கையான சுபாவத்திற்கு உகந்ததாத இந்த தூபத்தையோ அல்லது வழிபாட்டையோ மாற்றுவதற்கு இந்த சூத்திரம் பயன்படுத்தப்படக்கூடாது. உங்களால் வழிபாட்டை ஒரு சாதாரண மனிதனின் உலக பிரகாரமான விருப்பத்திற்கு உகந்ததாக மாற்ற முடியாது. நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். இன்று மக்களை சபைக்கு வரவழைப்பதற்காக பலவிதமான தந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதையும் அதற்காக பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கே முதலிடம் கொடுக்கப்படுவதையும் எல்லாமே அந்த வார்த்தையை மையமாக கொண்டு அமைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிவாக இங்கே 2 பலிபீடங்கள் இருந்தன என்பதை நாம் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். தகன பலிபீடம் என்பது தேவன் ஒரு பாவியோடு இடைபடும் இடமாகும். அது பூமியையும் மனிதனின் பாவத்தையும் குறிக்கிறது. தூப பீடமோ பரலோகத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. தகன பலிபீடம் கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் என்ன செய்தார் என்பதை குறிக்கிறது. தூப பீடம் கிறிஸ்து இன்று பரலோகத்திலே நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறது. மேலும் அது நம்முடைய ஜெபங்களையும் வழிபாட்டிலே நமக்கு இருக்கும் பங்கையும் குறிக்கிறது. நமக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவையும் அது குறிக்கிறது. பிரியமானவர்களே, அவரே உண்மையாகவே தேவனை துதித்து நமக்காக ஜெபிப்பவர் ஆவார். அவரே நமக்காக தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறார். அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவர். நாம் எவ்வாறு வழிபட கற்றுக்கொள்வது? ஒரு பாவியாக நீங்கள் சென்று கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் அந்த இரத்த பலிபீடத்தில் அல்ல, நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்து பொன்னாலான தூப பீடத்திற்கு அருகிலே வருகிறீர்கள். பாவத்திற்கான தீர்வு வெளியே காணப்பட்டதால் அங்கே எந்த ஒரு பலியும் செலுத்தப்படுவதில்லை. நீங்கள் தேவனை வழிபடும் பொழுது பாவ பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த பலிபீடம் இரத்தத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்ற உண்மையின் அடிப்படையிலேயே இது அமைந்திருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய பிரியமானவரான இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து செய்து முடித்துள்ள காரியங்களின் காரணமாகவே தேவன் இப்பொழுது நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயணம் வெண்கல பலிபீடத்திலே தொடங்கி பொன்னாலான தூப பீடத்திலே நிறைவடைகிறது. இந்த 2 பலிபீடங்களும் அவற்றிற்கு இடையே உள்ள கழுவும் தொட்டியும் நம் அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்றியமையாத 3 சத்தியங்களை வெளிப்படுத்துகின்றன. முதலாவதாக மீட்பின் நிச்சயம். நாம் அனைவரும் வெள்ளி காசுகளால் மீட்கப்பட்டவர்கள். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே மட்டுமே நமக்கு தேவனை தொழுது கொள்ளும் தகுதி கிடைத்திருக்கிறது. மீட்கப்படாத எவராலும் உண்மையான வழிபாட்டை ஏறெடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக அனுதின சுத்திகரிப்பு. ரட்சிப்பு என்பது ஒரு முறை நடப்பது. ஆனால் சுத்திகரிப்பு என்பது நாம் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒன்று.
நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏற்படும் ஆன்மீக கரைகளையும் பாவங்களையும் கழுவும் தொட்டியாகிய தேவனுடைய வார்த்தை என்னும் கண்ணாடியிலே பார்த்து 1 யோவான் 1:9 படி அறிக்கை செய்து சுத்தமாக வேண்டும். கரையுள்ள பரிசுத்தவான்களின் வழிபாட்டையோ அவர்களுடைய ஊழியத்தையோ தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவதாக ஆவியானவரின் அபிஷேகம். தேவனுடைய வார்த்தையை மாம்சத்தின் ஞானத்தை கொண்டோ மனித போதனைகளை கொண்டோ நாம் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம் மனக்கண்களை திறந்து அதை நமக்கு நிஜமாக்க முடியும். மனித தந்திரங்களோ உலக பிரகாரமான கவர்ச்சிகளோ சபைக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்படும் தேவனுடைய வார்த்தை மட்டுமே போதுமானது. கிறிஸ்து நமக்காக பூமியில் செய்ததை வெண்கல பலிபீடம் காட்டுகிறது. கிறிஸ்து இன்று பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதை பொன்னாலான தூபபீடம் காட்டுகிறது. நம்முடைய பாவ பிரச்சனை சிலுவையிலே தீர்க்கப்பட்டு விட்டதால் நாம் தைரியமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்து நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை வாசனை தூபமாக தேவனுக்கு செலுத்தலாம். இயேசு கிறிஸ்து என்னும் பிரியமானவருக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதால் நம்முடைய ஜெபங்களை பிதாவாகிய தேவன் நிச்சயம் கேட்கிறார். அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த ஆவிக்குரிய தகுதிகளோடு ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் இருதயங்களை நிறைத்து உண்மையான மகிழ்ச்சியையும் உண்மையான சமாதானத்தையும் இன்றும் என்றும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை தொழுது கொள்ள வரும் பொழுதெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வர வேண்டும் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறை உம்முடைய பாதத்திலே வரும் பொழுதும் நீர் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு பரிசுத்தமாக்கப்பட்ட சந்தோஷத்தோடு உம்மை வந்து பணிந்து கொள்ள உமக்கு ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த நாளிலே எந்த இடத்திலிருந்து வேத வசனங்களை நாங்கள் வாசித்தாலும் தியானித்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே கேட்கவும் அந்த வசனம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தொடர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய சித்தத்தை செய்ய ஆவியோடும் உண்மையோடுமே ஆராதிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எது சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது? எது சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிறது? ஆப்ஷன் ஏ பரிசுத்த ஆவியானவர். ஆப்ஷன் பி இயேசு கிறிஸ்துவை குறித்த அன்பு. ஆப்ஷன் சி அபிஷேகம். நமது பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அவற்றை வெண்மையாக்கும் வல்லமை கொண்ட ஆண்டவரின் அன்பு உங்களோடு கூட பேசியிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆசாரியர்களின் கை கால் கழுவுதல் நாம் ஆண்டவரின் இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு ஒப்புமையாக இருந்தது. எப்படி ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் செல்லும் ஒவ்வொரு முறையும் தங்கள் கை கால்களை கழுவினார்களோ அப்படியே நாமும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடம் செல்லும் போது நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவரை கெஞ்சுவோமாக. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14.